ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். ஒருவேளை நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு பாம்பு நம்மளை கடிச்சதுன்னு வச்சுக்கோம். அந்த கடிச்ச பாம்பு எதனால நம்மளை கடிச்சிச்சு அப்படின்னு அதுகிட்ட போய் கேட்பீங்களா? இல்ல கடிச்ச இடத்துல உடனே நம்ம மருந்து போட்டு என்னை குணப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? நம்மளோட அன்றாடம் வாழ்க்கையில நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மாறாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு போட்டித் தேர்வுக்கு நீட், ஜேஇ மாதிரி ஒரு கடினமான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க குழந்தைங்களா இருக்கலாம். இல்ல யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்லயோ இல்ல பர்டிகுலர் எக்ஸாம்லயோ மார்க் வராததுக்கு காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, எதனால எனக்கு இந்த மார்க் வரல, ஏன் வரல, எனக்கு மட்டும் ஏன் வரல, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மார்க் வரும்பொழுது எனக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது, என்னால என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்க மண்டைய கசக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்களா? இல்ல அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்களா? நாம பெரிதளவுல பாம்பு கடிக்கும் பொழுது நம்மளோட மைண்ட் திங்கிங் எப்படி இருக்குமோ அதை நாம போட்டித் தேர்வுகளை பயன்படுத்தும் பொழுது, போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் பொழுது அதை நம்ம செய்யறதில்லை. போட்டித் தேர்வுல எனக்கு பிசிக்ஸ் இன்னைக்கு நான் எழுதின பரீட்சையில மார்க் கம்மியாயிருச்சுங்கும் பொழுது, ஏன் எனக்கு மட்டும் பிசிக்ஸ் வர மாட்டேங்குது, ஏன் என்னால ஏன் பண்ண முடியல அப்படின்னு உட்காந்து வருத்தப்பட்டுட்டு அந்த மாதிரி ஒரு கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்கிறது கரெக்டா? இல்ல தவறு நடந்த இடத்துல நம்ம முயற்சிகள் எடுத்து அதுக்கு மருந்து போடணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? எப்போ ஒய் அப்படிங்கிற கொஸ்டினை பயன்படுத்தணும், எப்போ வாட் அப்படிங்கிற கொஸ்டினை பயன்படுத்தணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்க, ஒரு பிசிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்க பொழுது ஒய் பயன்படுத்தணும். நீங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க, அங்க ஒய் பயன்படுத்துறதுனால எனக்கு நஷ்டம் இருக்கா லாபம் இருக்கா நீங்க பார்க்கணும். நீங்க ஏன் நடந்துச்சு, எதனால எனக்கு மட்டும் நடந்துச்சு, என்ன சுத்தி எதனால இப்படி நடக்குது அப்படிங்கும் பொழுது நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நஷ்டம், எந்த விதத்துல நேரத்தை வீணடிக்கிறதுல நஷ்டமா இருக்கும். அப்போ வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன, அடுத்த இலக்கு என்ன, அடுத்தது நான் என்ன பண்ணணும், அப்போ வாட்ங்கிற ஒரு கான்செப்டை நீங்க இங்க பயன்படுத்தணும். பகவத்கீதா புக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த புக் நீங்க முழுமையா படிச்சு பாருங்க. இதுல எங்கேயுமே ஒய், எதனால இப்படி நடந்துச்சு, எதனால அப்படி நடந்துச்சுங்கிறது எங்கேயுமே இருக்காது. நீங்க என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், வாட் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி தான் இந்த பகவத்கீதா புக்கை முழுமையா உங்களுக்கு தெளிவான முறையில எடுத்து சொல்லியிருக்கும். ஸோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துட்டு இருக்க நீங்க நீட் மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல கஷ்டப்பட்டு உங்களோட பிசினஸை டெவலப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல வாழ்க்கையில அடுத்த இலக்கை நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருக்கலாம். உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என் சைட்ல இருந்து, தயவு செஞ்சு எதனால மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறத விட அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட், நான் எப்படி பெட்டரா இருக்க முடியும், அடுத்தது நான் என்ன செஞ்சா எனக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கறத ஆலோசிச்சு முன்னாடி போங்க. வெற்றி நிச்சயம்.